டேய் மச்சா, யாரா அந்த பொண்ணு? ഈ കുപ്പിയിലെ മദ്യം പോലൊരു പെണ്ണ്. என்னடா நீ பேசுற? அந்த சரக்கு நானும் ஒன்னா. അവളുടെ കണ്ണ് மட்டும் பார்த்துன்னு வச்சுக்கோ, சிறுன்னு ஏறிடும் உச்சாந்தல வர. அப்படி ஒரு பொண்ணு. காதல் கன்றாவி. கொஞ்சம் அந்த லவ் பற்றி சொல்ல மச்சா. கன்றாவி? ஆமாம், கன்றாவிதா. என்னாலும் அதில் ஒரு கிக் இருக்கு மச்சா. ஓன் கன்றாவி மூஞ்சியை பார்த்து லவ் பற்றி சொன்னேன் பாரு, என்ன போடணும். அப்படி போடு மச்சா, நல்லாவே தமிழ் பேசுகிறேன். அந்த பொண்ணு தானே கற்றுக் கொடுத்தேன். ஏய் சொல்லு மச்சா, அந்த பொண்ணை பற்றி கொஞ்சம் ஏற்றி சொல்ல ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா. மதுரக்காரி பொண்ணவ வேணி, கிருஷ்ணவேணி காயத்ரி. മധുരയിൽ വെച്ചാണ് അവളെ ആദ്യം കാണുന്നത്. പാത്ത മുതൽ മൊമെന്റിലേ ഒരു കത്തി നെഞ്ചുകൾ കുത്തിയേറിച്ച് ആ മുറിവിലൂടെ എൻ്റെ ഹൃദയം அப்படியே அவள்கிட்ட போய் சேர்ந்துட்டேன். உடம்பு மட்டும்தான் அதுக்கப்புறம் என்கிட்ட இருந்துச்சு. டேய் நேரடியாக மேட்ருக்கு வாடா. ശരി, ബാക്കി കേട്ടോ. ജോലിയുടെ ഭാഗമായി മധുരയിലേക്ക്. அங்கே ஒரு 8 நாள் தங்க வேண்டியதாக இருந்துச்சு. ஹோட்டல் அத்தனையும் தோசை ரொம்ப காஸ்ட்லி, தாங்க முடியாது. லோக்கல் கோஆர்டினேட்டர் கிட்ட பேசி ஒரு வீடோட மாடியில் குடி வந்துச்சு. ஹேய் ஹேய், அந்த வீட்டோட கீழே அவள் இருந்துச்சு. கீழே கிடையாது, 2-3 வீடுக்கு அப்புறம் தான் குடி இருந்துச்சு. ஆனால் நம்ம தங்கி இருந்தது அவளோட அப்பாவோட வீடு. 75 வருஷம் தமிழ் மலையாள சினிமாவே இந்த லவ் ஸ்டோரி தான் போயிட்டுருக்கு. ஒரு மண்ணும் புரியலை. மேலே சொல்லு. You know what? The situations are same, but the feel should be different. என்ன அவள் கிடைக்கல அப்படி தானே? சரி, உன் கனவில் அவள் இப்போ வந்துட்டுருக்கு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக பழசெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிடு. இந்த சரக்கு கனவுக்கு பெஸ்ட்டுடா. கண்ணு மூடு கண்ணு மூடு, அப்படியே சாப்பிடு மச்சா. டேய் அவள் வருதா? ஷேவ் பண்ணாதடா. பண்ணாதே பண்ணாதே. பண்ணாதடா, பார்க்க ரொம்ப கன்றாவியா இருக்கு. பண்ணி தொலை, உன் மூஞ்சி கோழி மட்டை மாதிரி இருக்கும்.
மாட்டோட அடையாளம் என்ன தெரியுமா? அது இந்த மலையாளத்தானே தெரியுமா? மாடு. இன்னொன்று பொண்ணு. ஒரு வாட்டி மாட்டை பிடிக்கும் போது அந்த ஆம்பளை உடம்புல ஒரு கீரல் விழும். அது அந்த மாட்டோட நினைவு சாகிற வரைக்கும் கூட தான் இருக்கும். இந்த மாட்டை பிடிச்ச நினைவு உயிர் போகிற வரைக்கும் கூட தான் இருக்கட்டும். ஆனால் இனிமே இது நடக்கவே கூடாது. என்னடா சரக்கு சாப்பிட்ட? போய் 3 வருஷம் ஆயிடுச்சு. பிடிச்சிருக்கு. கல்யாணம் பண்ணட்டுமா? ஆனாலும் அப்படியே என் வீட்டுக்கு வந்து 2 வாட்டி கல்யாணம் பண்ணி யோயோயோயோயோ சத்தியமா இனி தண்ணி அடிக்கவே கூடாது. இந்த வேணிப்புண்டை மட்டும் என் கையில் கிடைச்சுன்னு வச்சுக்கோ.